பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு மோடியிலேருந்து நம்ம ஊரில் இருக்க திரிஷா வரைக்கும் நடு ரோட்டில் வந்து பெருக்க ஆரம்பித்தாங்க. அந்த திட்டம் குறித்து பிஎஸ்பியோட கருத்து என்ன? திரிஷாலேருந்து இல்லை, கிரிக்கெட் பிளேயர் டெண்டுல்கர்லேருந்து, இந்திய ஆக்டர்லேருந்து, தமிழ்நாட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆக்டர்லேருந்து ஒரு விளம்பரம் பார்த்தேன், மத்திய மந்திரிங்க பார்த்தேன், ஏன் பிரதமர் மோடி பிரதமரே பார்த்தோம். நம்ம அந்த சச் பாரத்ன்றது அவருடைய அலுவலகத்தில் ஒரு 4 பேர் அந்த தொடப்பத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கிற சத்தி எடுத்துன்னு வந்து 4 பேர் இவ்வளோதான் சத்தம் இருக்கோ அது 4 பேர் சேர்ந்து அது தூய்மைப்படுத்துறதை நம்ம பார்த்துருக்குறோம். அதுபோல் நடிகர்லேருந்து பார்த்துக்குறோம். எல்லா நடிகரில் அது பத்திரிகையில் வந்தது. தமிழ்நாட்டில் கூட கமலஹாசன் ஒரு மேடை போட்டு அது சச் பாரத்துக்கு விளம்பரம் கொடுத்தார். மேடையில் எதுனா வந்து அங்கே வந்து சச் பாரத்துக்கு தூய்மைப்படுத்த மேடையில் என்ன படுத்த முடியும், அது வாழ்த்து தெரிவித்து தமிழக பிஜேபி தலைவர் கூட வாழ்த்து தெரிவித்தாங்க. அப்போல சச்சின் டெண்டுல்கர் கூட வந்து சச் பாரத்துக்காக அவர் கூட வந்து விளம்பரம் கொடுத்தார். அப்போ இந்தியாவை உண்மையாலுமே தூய்மை யாரும் படுத்தலையா? அது தூய்மைப்படுத்துகிறவங்க யார், எந்த மக்கள், அவங்கள ஏதாவது ஒரு பத்திரிகையில் காட்டினாங்களா, தொலைக்காட்சியில் காட்டினாங்களா, அவங்களுடைய ஹெல்த்து சுகாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வி எப்படி இருக்குது, அவங்களுடைய உழைப்பு கருத்து ஊதியம், அவங்களோட சம்பளம் எவ்வளோன்றது இன்னி வரைக்கும் யாருன்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்களா? அவங்கள வந்து பணி செய்கிற காலத்துலேயே அவங்களோட என்ன நோய் வாய்ப்பட்டு எப்படி இறந்து போகிறாங்க, அவங்க இருந்தாங்கன்னா அந்த அவங்களுடைய ஹெல்த்து எப்படி இருக்குது, இது வரைக்கும் யாருமே அதை பார்த்ததே கிடையாது. அதனால் பொய்யை மட்டும் தான் அதை உண்மையாக்குறாங்க. 100 பொய் சொன்னால் ஒரு உண்மைன்னுவாங்க. அதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிக்கையில் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அந்த சச் பாரத்துன்னும் போது தொலைக்காட்சி பத்திரிக்கையில் எல்லா நடிகர்லேருந்து மந்திரிலேருந்து எல்லாத்தையும் அந்த தூய்மைப்படுத்துகிற மாதிரி எல்லாத்தையும் விளம்பரத்தையும் பார்த்தேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்லேருந்து சச் பாரத் விளம்பரத்தை பார்க்குறேன். உண்மையாலுமே இந்த நாட்டை தூய்மைப்படுத்துகிற மக்களுடைய புகைப்படம் ஒவ்வொரு பத்திரிகையில் கூட நான் பார்க்கல, ஒரு தொலைக்காட்சியில் பார்க்கல. அந்த மக்களுடைய சுகாதாரம் எப்படி இருக்குது, ஹெல்த்து எப்படி இருக்குது, அந்த குழந்தைங்க வேண்டிய அந்த செய்கிற அந்த தொழில் செய்கிற குழந்தைங்களுடைய கல்வி எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறாங்க, இந்த சமூகத்தில் என்ன அந்தஸ்தில் இருக்கிறாங்க, இன்னி வரைக்கும் அதை பற்றி எந்த பத்திரிக்கை தொலைக்காட்சியில் நான் பார்க்க முடியல. அப்போ உண்மையை வெளிப்படுத்த முடியல, ஒரு பொய்யை தான் இன்னி வரைக்கும் வெளிப்படுத்தின்னு இருக்கிறாங்க. பிஜேபியோட தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் அவங்க கட்சியினருக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடார் உத்தரப்பிரதேசத்தில். என்ன அப்படின்னா, தலித் வீடுகளுக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்னு. இதை சொல்கிறது மட்டும் இல்லை, அவருமே போய்ட்டு தலித் வீடுகளுக்கு போய் சென்றார். அவங்களுடைய தேசிய தலைமையை பின்பற்றி இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாட்டு மாநில தலைவர் திரு தமிழிசை அவங்க வந்து போய்ட்டு தலித் வீடுகளில் போய் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க நம்ம ஊரில் இருக்க சென்னையில் இருக்க பெரம்பூரில் கூட போய்ட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது பத்திரிகையில் தொலைக்காட்சியில் அவங்க எல்லாமே பார்த்த விஷயந்தான். இது தலித் வீடுங்க போய் சாப்பிடுனாங்க. அவர் அமித்ஷா சாப்பிட்டது கூட தேசிய தலைவர் கூட அவங்க கூட பத்திரிகையில் செய்தி கொடுத்தாங்க. அவர் அந்த சமையல் எங்கேருந்து செய்து எடுத்துன்னு வந்தார், யார் வீட்டிலேருந்து சமையல் செய்து எடுத்துன்னு வந்தார், சமைச்சு எடுத்துன்னு வந்து ஒரு தலித் வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, அவர் கூட போனவங்க எத்தனை பேர், அதில் மெஜாரிட்டியாக எத்தனை பேர் சாப்பிடல, அதில் இருந்தவங்க எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்றத ஒரு வெளிப்படையாக வந்து பத்திரிகையில் செய்தி சொன்னாங்க. அது பிறகு தமிழ்நாட்டில் கூட வந்து ஒரு தலித் வீட்டில் போய் டெய்லியை சாப்பிட நான் சபதம் ஏற்பேன்னு சொல்லி இந்த மாநிலத்து தலைவர் கூட சொன்னாங்க. இந்த செய்தி, இந்த பத்திரிகை செய்தி, இந்த தொலைக்காட்சி செய்தியை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு சிங்கப்பூர், மலேசியா இல்லை வளர்ந்த நாடாக இருக்கிறோம் இந்த பத்திரிகை செய்தி படித்தாங்கன்னா இது எவ்வளோ அருவருப்பாக அவங்க பார்ப்பாங்கன்னா, 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இப்போ தான் மனுஷன் வீட்டில் போய் சாப்பிட்றாங்களா, மனுஷன் வீட்டில் போய் பழகிறானா அப்படின்னு கேவலமாக அருவருப்பாக பார்ப்பாங்க. 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இப்போ தான் வந்து ஒரு தலித் வீட்டுக்கு வருதோ, தலித்து கூட பேசுகிறதோ, அவங்க கூட சாப்பிட்றதுன்றது இது ஒரு கேவலமான விஷயம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கு கேவலமான விஷயம். ஆனால் இதை வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஒரு மிகப்பெரிய சாதிச்சிட்டதா அவங்க வந்து நினைக்கிறாங்க. சாதிச்சிட்டுல இந்த மக்கள் வந்து அறியாமல் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சமூக மாற்றம் அவங்க நிகழ்த்திட்டதா அவங்களுடைய ஒரு மக்கள் வந்து ஒரு அறியாமல் இருக்கிறாங்க. அது முக்கியமாக அந்த மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற தலித் மக்களுக்கு ஒரு அறியாமல் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறாங்க. இதே அமித்ஷா வந்து போய்ட்டு ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு சமூக பேரை சொல்லி ஒரு உடையார் வீட்டில் போய் சாப்பிடுங்க அப்படின்னா அந்த உடையார் சமூகருக்கு வந்து வெளியில் வந்து நின்று கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, ஏன் அந்த அளவுக்கு கேவலமானவங்களா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்குன்னு கேட்பாங்க. இல்லை ஒரு நாயுடு சமூகத்தில் போய் சாப்பிடுங்க அப்படின்னா எல்லா நாயுடாக இருக்கக்கூடிய எல்லா சமூகம் ஒன்றா சேர்ந்து என் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கேவலமானு கேட்பாங்க. ஒரு தலித்து வீடு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அந்த தலித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறாங்க.
இன்னும் அவ்வளோ கேவலமானவங்க என் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்குன்றது. இது வந்து ஒரு அருவருப்பாகுது. இந்த பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, இது வெளிநாட்டில் படிக்கிறவங்க இதை வந்து என்னடா இது 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் ஒரு மனுஷன் வீட்டில் போய் சாப்பிட்றது, மனுஷன் கூட போய் பேசுறது, இதுக்காக 70 ஆண்டு சுதந்திரம் அப்படின்னு ஒரு கேலி கிண்டல் பண்ணுற அளவு சூழ்நிலை. ஏன்னா வெளிநாட்டில் ஒரு பத்திரிக்கையில் செய்தி படிக்கணும்னா அமித்ஷா வந்து ஒரு ஆடு மாடு கூட பேசினார், இல்லை பிஜேபி தலைவர் வந்து ஒரு மிருகத்து கூட ஒரு நாய் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, ஒரு மிருகத்து கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, இது ஒரு பெருமையாக நினைக்கலாம். ஒரு மனுஷங்கிட்ட உட்காந்து பேசுகிறதோ சாப்பிட்றதோ இது ஒரு பெருமையாக 70 ஆண்டு சுதந்திரம் எதுக்குன்னு தெரியல. பெரியார் பிறந்த அந்த மண்ணில் பெரியாருடைய ஆட்சியை தான் நாங்கள் நடத்துகிறோம், அவருடைய வழியில் தான் நாங்கள் ஆட்சி நடத்துவோம்னு சொல்கிற திராவிட கட்சிகள் ஆண்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் ஆனால் இந்தியாவில் அதிகமான தீண்டாமை கொடுமைகள் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பெரியார் மண்ணுன்னா பெரியார் கொள்கை பிரகாரம் ஆட்சி நடத்தலைங்க இருக்குது. பெரியாரோட கொள்கைனா ஜாதியை ஒழிக்கணும், ஒரு பகுத்தறிவு கொண்டு வரணும், சுயமரியாதை கொண்டு. அவள் சுயமரியாதைனா யாருக்கு சுயமரியாதை? சுயமரியாதை இல்லாத மக்களுக்கு தான் சுயமரியாதை தேவை. அவள் சுயமரியாதை இல்லாத மக்கள் யார் நாட்டில்னா நாட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் தான் சுயமரியாதை இல்லாத இருக்கிறான். இருக்கிறதுக்கு இடம் இல்லாத, உடை இல்லாத, உணவு இல்லாத இருக்கிறான். இந்த மக்கள் தான் சுயமரியாதை தேவைன்னாரு. அப்படியாப்பட்ட பெரியாருடைய கொள்கை இல்லாத ஆட்சி நடக்குது. 67லேருந்து ஆட்சி செய்கிறாங்க, 50 ஆண்டு ஆட்சி செய்கிறாங்க. அது திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் சரி, ஒரு திமுக கட்சின்றது கொள்கைன்றது ஒரே கொள்கை தான். ஒரு ஜாதிக்கு ஒரு கொள்கை கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியருக்கும் அதே கொள்கை தான் திமுக கொள்கை, திமுகவில் இருக்கக்கூடிய தலித்துக்கும் அதே திமுக கொள்கை தான். அப்போ ஒரே கொள்கை இருக்கக்கூடிய இந்த 2 சமூகத்தை ஒரே கொள்கை எப்படி இணைக்காத விட்டாங்க? திமுகவில் இருக்கிற வன்னியருக்கும் திமுக கொள்கை, திமுக இருக்கிற தலித்துக்கும் ஒரே கொள்கை, இவங்களை எப்படி ஒரு சகோதரத்தை உருவாக்கலை அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்தை உருவாக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு தான் அந்த திராவிட அரசியல் இருந்தே தவிர இவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்தை உருவாக்கணும்னு எங்கேயும் கிடையாது. அதுபோல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்கு திமுக கொள்கை இருந்தாலும் அண்ணா திமுக கொள்கை இருந்தால் எல்லா கொள்கையும் எல்லா சமூகத்துக்கும் ஒரே கொள்கை தான். ஆனால் சமூகத்துக்குள்ளே அந்த கொள்கைன்னும் போது ஒரு சகோதரத்தை உருவாக்கணும். அந்த சகோதரத்துமே உருவாக்கலை இன்னி வரைக்கும். அதனால் இந்த ஆட்சி அதிகாரன்றது அவங்களோட சுயநலத்துக்கு தான் அதிகாரத்தை தேவைப்படுத்த மக்களுக்கு பயன்படல. மக்கள் பயன்பட்டு சமூக சார்ந்த மக்கள் அரசியல் இருந்தால் கண்டிப்பாக சமூகத்தை இணைச்சிருப்பாங்க. ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கியிருப்பாங்க. இது போல் ஜாதி பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லாத ஒரு ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கியிருக்க முடியும். அவங்களால உருவாக்க முடியலன்னா அவங்களுடைய சுயநல அரசியல் தான் காரணம். பிஜேபியோட மத்திய அமைச்சர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் மற்றும் ராம்தாஸ் அத்வாலே இணைஞ்சு தேசிய அளவில் தேசிய தலித் முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கட்டமைச்சாங்க. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேசிய அளவில் இருக்க தலித் தலைவர்களை ஒன்றிணைக்கிறது தான். அவங்க பெஞ்சி மாயாவதிக்கும் அழைப்பு விடுத்தாங்க. எதற்காக பிஎஸ்பி அந்த அழைப்பை நிராகரிச்சது? அதுபோல் அழைப்புலாம் கொடுக்கல. நான் பத்திரிகையில் பார்த்தேன், செய்தித்தாளெலாம் பார்த்தேன். அதுபோல் வந்து அழைப்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. அதே சமயம் அந்த கூட்டணின்றது வெளிப்படையான மத்திய ஆளக்கூடிய பிஜேபியோடைய மத்திய மந்திரி நீங்களே சொன்னீங்க. அதனால் அது வந்து ஒரு பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இல்லை. அது பிஜேபியில் அவங்க மத்திய மந்திரியாக இருந்தால் கொண்டு அவங்க 2 தனித்தனி கட்சி தானே. அவர் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இவங்க லோக் ஜனசக்திங்கிற தனித்தனி கட்சி தானே. அது எப்படி நீங்கள் பிஜேபியோட பார்க்குறீங்க? மத்திய மந்திரியாக இருக்கும் போது அந்த கூட்டணியில் சேர்ந்த பிறகு அது மோடியால் தான் அது மோடியாலையாக சேர்ந்தது. அப்படி சேர்ந்து இவங்க வந்து அது போல் சொல்லி இவங்க போய்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய்ட்டு தேசிய தலைவர் சந்தித்து வாங்க இந்த கூட்டணிக்கு வாங்க அப்படின்னும் போது இது ஏதோ ஆரம்ப பள்ளி படிக்கிற விஷயமா இருக்குது. ஏன்னா தேசிய தலைவர் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்களாக இருக்கக்கூடிய உட்பிரிவுலேருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த மக்களை 100% ஓட்டர்ஸாக வாக்காளர்களாக்கிட்டாங்க பிஎஸ்பிக்கு. அதை தாண்டி பிற்படுத்தப்பட்டோம் மிக பிற்படுத்த மக்களை ஒருங்கிணைச்சிட்டாங்க. அதை தாண்டி மைனாரிட்டி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒருங்கிணைச்சிட்டாங்க. அதை தாண்டி உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிராமணரில் இருக்கக்கூடிய 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஆட்சி காலத்தில். பிஎஸ்பி ஆட்சி காலத்தில் 42 எம்எல்ஏ பிராமின்ஸ் இருந்தாங்க, 67 பேக்வேர்டு கிளாஸ் இருந்தாங்க, 36 இஸ்லாமியர் இருந்தாங்க. அனைத்தரு மக்களுடைய தலைவர் ஆகிட்டாங்க. அனைத்தரு மக்கள் தலைவராகி 4 முறை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய தலைவர் ஆகிட்டாங்க. அப்படியாப்பட்டவங்கள போய்ட்டு வாங்க ஆரம்ப பள்ளி படிக்கிறது வாங்கன்ற கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா 4 பிஹெச்டி முடிச்சாச்சு, 4 முறை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அவங்கள போய்ட்டு வாங்க நீங்கள் வந்து தலித் கூட்டமைப்பில் சேருங்கன்னா எப்படி சாத்தியப்படும்? ஏன் முன்னாள் மறைந்த ஜெயலலிதா அம்மையாரை போய்ட்டு
ஸ்ரீரங்கத்துலேருந்து எல்லா பிராமணர் சேர்ந்து வா பிராமண சங்கத்துக்கு தலைவர் அவங்க கூப்பிட்ட எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறாங்களோ அது போல் ஒரு அறியாமையாக இருக்கும். அதுபோல் தலித்துங்களாம் வந்து வாங்க தலித்துக்கு தலைமை தாங்கன்றது அது ஒரு அறியாமையாக இருக்கும். அந்த கூட்டணியில் செய்கிறதுனால எந்த பிரோஜனமும் இந்த மக்களுக்கு எந்த ஏற்படாது. மக்களுக்கிட்ட மனித ஹியூமன் பி பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன ஆர்கனைஸ்ன்ற வார்த்தை மனித சமூகத்தை ஆர்கனைஸ் பண்ண சொன்னாங்க. இதை தான் தேசிய தலைவர் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தேசிய கட்சியாக ஒரு 4 முறை முதலமைச்சராக இன்றைக்கி உருவாகியிருக்கிறாங்க. மது ஒழிப்பு போராட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மது ஒழிப்பு போராட்டம் அது தமிழ்நாடு முழுக்க அது மது ஒழிக்கணும். நாங்கள் அது வந்து மது ஒழிக்கிறது ஆட்சியாளர் கையில் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. திமுக ஆட்சி செய்தாங்க, மது நடத்துனாங்க. நாங்கள் ஆட்சி வந்தால் மது ஒழிப்போம், முதல் கையெழுத்து அப்படின்னாரு. அது ஆட்சி வந்தால் அவங்களால தான் முடியாது. சாதாரண மக்கள் வந்து போராடிலாம் மதுவெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. மது கடையை பூட்டினோன்னா ஒரு கதவு திறந்துக்குது, என்னென்ன சிறைவாசல் கதவு திறந்துக்குது. அது கதவு திறந்தோன்னா அது சிறைக்கு போக வேண்டியது தான். ஃபார்முலா தெரிஞ்சும் ரெடியாக இருக்கிறாங்க அது மது காசுறதுக்கு. அதனால் நிறைய பேர் அறியாமல் இது போல் மது கடையை உடைச்சி பிரச்சனையில் வழக்கு சம்மந்தப்பட்ட நான் திருநெல்வேலியில் முக்கியமாக ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர் வந்தாங்க. வந்து ஒரு 16 பேர்கிட்ட 17 பேர்கிட்ட வந்தாங்க. வந்து இது போல் என்ரோல் பண்ணிட்டோம், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னா. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் போங்க பார் கவுன்சில் போங்க, அங்கே துணைத் தலைவர் இருப்பார் அமல்ராஜ் அண்ணன், அவரை போய் சந்திச்சிங்கன்னா என்ரோல் பண்ணிடலாம். இல்லை எங்கள் மேலே வழக்கு இருக்குதுண்ணா. வழக்கை படிக்கிற காலத்தில் எதுக்கு வழக்கு இருக்குது? வழக்கு இருக்குதுண்ணா. டாஸ்மாக் கடையை அடித்ததால் என் மேலே வழக்கு இருக்குதுண்ணா. அப்போ அந்த வழக்கு இருக்கிறதால கண்டிப்பாக அவங்களால என்ரோல் பண்ண முடியாது. அந்த வழக்கு அவங்க சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்தி அதை விடுதலை ஆகணும். இது எத்தனை ஆண்டு ஆகும்னு தெரில. எல்லாம் வந்து கரண்ட்டில் நல்ல மெரிட்டான படித்தவங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க இது போல் வழக்கில் மாட்டிக்கணும். அப்போ டாஸ்மாக் கடை மூடுன்னு சொன்னவங்க யார் மேலே வழக்கு இல்லை. இல்லை மூடுன்னு சொன்ன அவங்க மகன் மேலேயும் அவங்க பிள்ளைங்க மேலேயும் யார் மேலே வழக்கு இல்லை. ஆனால் இந்த குழந்தை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கூட இந்த பசங்க மேலே வழக்கு இருக்குது. இந்த கேஸு நடக்கிறதுக்கு 5 ஆண்டோ 10 ஆண்டோ 2 ஆண்டோ எத்தனை ஆண்டு ஆகும்னு தெரியும். ஆண்டு தான் ஆகும், மாத கணக்கு ஆகுது, ஆண்டு கணக்கு தான் ஆகும். இது எப்போ முடிச்சுட்டு வந்தால் தான் அவங்களால என்ரோல் பண்ண முடியும். அதெல்லாம் மது கடையை மூடுறதுன்றது அது சாத்தியப்படாது. ஏன் சாத்தியம்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அதே ஆட்சியாளர்கள் கூட இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஒரு பார்ட்டாக நாங்கள் வந்து அதை மூடின்னு வருவோம். நாங்கள் அதுபோல் முதல் பார்ட்டு முடித்தாங்க, அதுக்குள்ளே அந்த அம்மா இறந்துட்டாங்க. அதுபோல் ஆட்சியாளர் தான் அதெல்லாம் முடிவு எடுக்க முடியும் தவிர சாதாரண ஒரு போராட்ட மத்தியில் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட அதுதான் அவங்ககிட்ட நான் பேசும்போது சொன்னேன். நீ மது கூட மூடணுன்றோம், நீ பள்ளிக்கூடம் மூடியாச்சு. 2000 பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் மூடி இருக்கிறாங்க, அரசாங்க பள்ளிக்கூடம். இதை பற்றி எந்த டிஸ்கஷனும் பண்ணுறதில்ல. ஏன் பத்திரிகையில் செய்தி கூட பார்த்தேன், திண்டுக்கல் மாவட்டத்தில் 174 பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் மூட வேண்டிய அபாயம் இருக்குதுன்றாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வருது கிடையாது. இன்றைக்கி 2000 பள்ளிக்கூடம் மூடி இருக்கிறோம். ஒரு ஆசிரியர்கிட்ட விவாதம் பண்ணும்போது 2000 பள்ளிக்கூடம் மூடி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எங்கே மூடி இருக்கிறோம்? நாங்களே போய் ஊராக கிராமத்தில் போய் மாணவர்களை போய்ட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறோம். நாங்கள் எங்கே பள்ளிக்கூடம்லாம் மூடலை. நாங்கள் பள்ளிக்கூடம் மூடலை. 5 பள்ளிக்கூடத்தை இணைச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் இணைச்சிட்டோம். ஏன்னா மாணவர் வரலன்றதால இணைச்சா. அப்போ 4 பள்ளிக்கூடம் 5 பள்ளிக்கூடத்தை இணைச்ச பிறகு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. 4 பள்ளிக்கூடம் என்ன ஆச்சுன்னா மூடப்பட்டது. அதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2000 பள்ளிக்கூடம் மூடி இருக்குது. இன்றைக்கி அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்வி தனியார் மயமாயிடுச்சு. இன்றைக்கி தனியார் மையத்தில் போய்ட்டு ஒரு எல்கேஜி படிக்கிறதுக்கு போய்ட்டு ஒரு மாணவனுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கினா ஃபாதர்னா படிச்சுக்கிறாங்க, மதர்னா படிச்சுக்கிறாங்க, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா, இமெயில் இருக்குதா, கார் நம்பர் இருக்குதா. அதுவும் சென்னையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல்கேஜிக்கு படிக்க வேண்டிய ஃபீஸ் எவ்வளோனா 25,000 ஸ்டார்ட் ஆகுது. 50,000 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா. சென்னை பவன்ஸ்னு பள்ளிக்கூடம் 7 லட்ச ரூபா எல்கேஜி படிக்கிறதுக்கு 7 லட்ச ரூபா இருக்குது. சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, எல்கேஜி படிக்கிறது 3 லட்ச ரூபா வாங்குறான். அப்போ இன்றைக்கி தனியார் மைய பள்ளிக்கூடமாகி இன்றைக்கி 10 ஆண்டு கழிச்சு இது என்ன ஆக போகுது? 1 லட்ச ரூபா கொடுத்து எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க 10 ஆண்டு கழிச்சு இந்த தொகை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எண்ணிக்கை ஆக போகுது? 20 ஆண்டு கழிச்சு என்ன ஆக போகுது? 30 ஆண்டு கழிச்சு என்ன ஆக போகுதுன்னா, ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் படிக்கணும்னு இருந்தது. இதுதான் வர்ணாசிரம கொள்கை. இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டுல பொருளாதாரம் இருந்தால் தான் கல்வின்ற நிலைமைக்கு வரப்போகுது. எந்த மாணவர் மத்தியிலும் இந்த அவேர்னஸே கிடையாது. இப்போது 2000 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. எதிர்காலவுடைய கல்வி எப்படி இருக்க போகுது? நம்மளுக்கு எந்த விழிப்புணர்வு இல்லை. இப்போல்லாம் வந்து நாங்கள் மாணவர் மத்தியில் இதுதான் முக்கியமாக பேசுகிறோம். நாங்கள் பிஎஸ்பியோடைய ட்ரைனர்ஸ் போய்ட்டு இன்றைக்கி எஜுகேஷன் எப்படி இருக்குது, எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்குது, வருங்காலம் இந்த எஜுகேஷன் என்ன ஆக போகுது, இதை தான் வந்து விழிப்புணர்வாக மாணவர் மத்தியில் நாங்கள் பேசிக்கிறோம்.